ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தின் 41வது ஸ்லோகம் முதல் 43வது ஸ்லோகம் வரை விளக்கத்துடன் பார்ப்போம். தஸ்மாத் த்வமிந்திரியான் யாதோ நியம்ய பரதர்ஷப பாப்மானம் பிரஜஹிஹ்யேனம் ஞான விஜ்ஞானநாசனம் இந்திரியாணி பரான் யாகுகு இந்திரியேப்யः பரம் மனः மனசஸ்து பராம் புத்திः யோ புத்தே பரதஸ்து சஹ ஏவம் புத்தே பரம் புத்வா சம்ஸ்தப்யாத்மானமாத்மனா ஜஹி சத்ரும் மகாபாஹோ காமரூபம் துராசதம். இந்த 3 ஸ்லோகங்களின் விளக்கம் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனை பார்த்து சொல்கிறாராம், அர்ஜுனா, உன்னோட புலன்களில் இந்த ஆசை தங்கியிருக்கு என்று சொன்னேன். அதனால் உன்னோட புலன்களை அடக்கினா என்றால் நீ எதை பார்க்குற, எதை கேட்குற, எதை சுவைக்கிற, எதை உணர்ற என்கிற இந்த புலன்களை எல்லாத்தையும் அடக்கினா என்றால் உன்னோட துவச்சையை, உன்னோட ஸ்கின்னை, உன்னோட வாயை, உன்னோட காதை, உன்னோட மூக்கை இதெல்லாம் கட்டுப்படுத்தினா என்றால், உன்னோட புலன்களை கட்டுப்படுத்தினா என்றால் இந்த ஆசையையும் கட்டுப்படுத்தலாம். அதனால் ஆசை என்னும் இந்த எதிரி, உன்னோட உண்மையான எதிரியே இந்த ஆசைதான். இந்த ஆசையை கொன்றால் மட்டும்தான், இந்த ஆசையை அழித்தால் மட்டும்தான் உன்னால் நற்கதியை, மோட்சத்தை, முக்தியை அடைய முடியும். அதனால்தான் நான் சொல்கிறேன் அர்ஜுனா, உன்னோட புலன்களை கட்டுப்படுத்துவாயாக, இந்த ஆசையை, இந்த ஒரு அரக்கனை, இந்த ஒரு எதிரியை அழிப்பாயாக. இப்படி இந்த புலன்களை கட்டுப்படுத்தினா என்றால், இந்த ஒரு ஆசையை அழித்தாய் என்றால் உனக்கு மோட்சம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். ஒன்று புரிஞ்சுக்கோ அர்ஜுனா, புலன்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தது தான். ஆனால் அந்த புலன்களை விட சக்தி வாய்ந்தது உன்னோட மனம். அந்த மனத்தை விட சக்தி வாய்ந்தது உன்னோட புத்தி. அதனால் உன்னோட புத்தியை கட்டுப்படுத்தி, அந்த புத்தியால் கட்டுப்படுத்தப்பட்ட அந்த ஒரு மனத்தை காமத்திலிருந்து, ஆசையிலிருந்து விடுவித்து, அந்த ஒரு ஆசையை, உன்னோட இந்த கடமைகளை நிறைவேற்றி அந்த ஆசையை கொள்வாயாக என்று கிருஷ்ணர் சொல்கிறார். அது எப்படி என்றால், புத்தியை, நம்மளோட ஞானத்தை உபயோகம் செய்து நம்மளோட மனதில் தங்கியிருக்கும் அந்த ஆசையை விலக்கி, நம்மளோட புலன்களை அடக்கி, அந்த ஒரு காமம், அந்த ஒரு ஆசை என்னும் அந்த அசுரனை, அரக்கனை அழிப்பாயாக. இப்படி ஆசையை விட்டாய் என்றால், ஆசையை அழித்தாய் என்றால் உனக்கு மோட்சம் நிச்சயம் என்று சொல்லி பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தை நம்ம கிருஷ்ணர் நிறைவு செய்கிறார். இப்பொழுது இந்த 3வது அத்தியாயத்தின் புஷ்பிகாவை விளக்கத்துடன் பார்ப்போம். ஓம் தத்சத் இதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே கர்மயோகோ நாம த்ரிதீயோத்யாயः. கிருஷ்ணார்பணமஸ்து. இந்த புஷ்பிகாவின் விளக்கம், ஓம் தத்சத் என்ற பரபிரம்மத்தின் சுரூபமாக இருக்கும் கிருஷ்ணர் அர்ஜுனனோடு சேர்ந்து செய்த அந்த சம்வாதத்திற்கு தான் பகவத்கீதை என்று பெயர். இந்த பகவத்கீதை ஒரு உபனிஷத்தாக இருக்குது. பிரம்மத்தை, பரபிரம்மத்தை பற்றி நம்மளுக்கு விளக்கி சொல்கிற ஒரு பிரம்ம வித்யாக இருக்குது. அந்த பகவானை சென்று அடையும் அந்த வழியை காட்டும் யோக சாஸ்திரமாக இருக்குது. கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் நடந்த அந்த சம்வாதமான பகவத்கீதையில் 18 அத்தியாயங்கள் இருக்குது என்று நமக்கு தெரியும். அந்த 18 அத்தியாயங்களில் 3வது அத்தியாயமாக இருக்கும் கர்மயோகம் இனிதே நிறைவு பெறுகிறது என்று இந்த ஒரு புஷ்பிகா நம்மளுக்கு சொல்கிறது. பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகம் இனிதே நிறைவு பெறுகிறது. சமஸ்தலோகாக சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.